ஐயோ போங்க படுபாச்சி பனியே இன்னமே காயுண்டா பாப்புண்டா தங்கி பால நாயமுண்டா ஐயோ போங்க படுபாச்சி பனியே இன்னமே காயுண்டா. செய்தியாளர் கோபிநாத் கூடுதல் விவரத்துடன் இணைகிறார். கோபிநாத், பாஜக மாநில தலைவர் கருணாபுரத்திற்கு வந்திருக்கிறார். உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல வீதிக்கு வீதி இறந்தவர்களோட உடல்கள் வைக்கப்பட்டு தொடர்ந்து உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் அஞ்சலி செலுத்தி வராங்க. இன்று காலை, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறந்தவரோட குடும்பத்திற்கு மாலை அணிவித்து அவர் குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாரு. அந்த காட்சியை பார்த்தோம். அடுத்த கட்டமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருணாபுரத்துக்கு வந்திருக்காருங்க. வந்தவர் பார்த்தீங்கன்னா முதல்ல இறந்தவரோட வீடுகளுக்கு நேரடியாக போறாரு, அங்க மாலை அணிவிக்கிறாரு, அவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றாரு. தொடர்ந்து வீடுகள்ல வைக்கப்பட்டிருக்கிற அனைத்து உடல்களுக்கும் இறந்தவர்கள் உடல்களுக்கும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில அண்ணாமலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறாரு. அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அதன் பின்னர் செய்தியாளர் சந்திக்க போறாரு. செய்தியாளர் சந்திப்புல பரபரப்பான தகவல் இருக்கும் என்பது பாஜக தரப்பினர் சொல்லக்கூடிய ஒரு தகவலை பார்க்கிறோம். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இறந்தவர்களோட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வர்றார் கருணாபுரம் பகுதியில். இதற்கிடையில் மத்திய இணையமைச்சரும் குற்றம் சாட்டியிருந்தார் திரு எல் முருகன். இப்போ பாஜக மாநில தலைவர் நேரடியாக வந்திருக்கிறார். இப்போ மருத்துவமனைக்கும் அவர் செல்கிறாரா? ஏன்னா உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களை பார்த்தாரு. நேற்றே அவர் குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. செய்தியாளர் சந்திப்பு எப்போது? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் கருணாபுரம் பகுதியில இறந்தவர்கள் உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு. உறவினர்கள், அதாவது கணவனை இழந்த மனைவி, குழந்தை, பெற்றோர் இழந்த குழந்தைகள், உறவினர்கள் அனைவருக்கும் ஆறுதல் சொல்றாரு. இதனை முடித்துக் கொண்டு இங்கு வைக்கப்பட்டிருக்க 20க்கும் மேற்பட்ட உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அடுத்த கட்டமாக இவர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போறாரு. அங்க சிகிச்சை பெற்று வரும் விவரங்கள், அதாவது அவர் உடல்நலம் குறித்து அங்க இருக்கிற மருத்துவத்தை கேட்க போறாரு. அவங்க நல்லா இருக்கிறவங்க ஆறுதல் சொல்ல போறாரு. அதனைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில செய்தியாளர் சந்தித்து அவர் பேச போறதா நமக்கு இப்ப கிடைச்ச தகவலை பார்த்திருக்கோம். தொடர்ந்து இறந்தவர் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி தொடர்ந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வருகிறார் அண்ணாமலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.